நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் நடத்துகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்று முதல் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு தொடர் போதனையை செய்யலான்னு இருக்கிற 7 வாரம் இந்த போதனை நடக்கும். மே மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த போதனை நடக்கும். ஏன் அப்படின்னா 24ஆம் தேதி பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்ற பெந்தேகோஸ்தே பண்டிகை நம்ம சபையில் கண்டிப்பாக நடைபெறும். இதற்காக பரிசுத்த ஆவி அப்படின்னா என்ன, பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன, இதை குறித்து நாம் அதிகமாய் தியானம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் இந்த தொடர் போதனையின் தலைப்பு என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த வெற்றியின் வாழ்வு அப்படின்ற தலைப்பு. இந்த தொடர் போதனைக்கு தலைப்பு என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த வெற்றியின் வாழ்வு, அதாவது விக்டோரியஸ் லைஃப் வித் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ட்டு. பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து நமக்கு பல சந்தேகங்கள் உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்னது, நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம், என்ன இது, நம்ம ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம ஒழுங்காக பைபிள் படிக்கிறோம், நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணுறோம், நம்ம எல்லாவற்றிலும் ஒழுங்காக இருக்கிறோம், உலக பிரகாரமும் நம்ம ஒழுங்காக இருக்கிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு எதிர்பார்க்குற செயல் ஏன் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம ஏன் ஆசீர்வாதமாக இருக்க முடியல, நம்ம குடும்பத்தில் நம்ம ஏன் ஆசீர்வாதமாக இருக்க முடியல, நம்ம பிள்ளைகள் ஏன் ஆசீர்வாதமாக இருக்க முடியல, இப்படி நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். பிரதர், நான் அதே பைபிள் தான் நானும் யூஸ் பண்ணுறேன், ஆனால் மற்றவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்ற பல சந்தேகங்கள் நமக்குள்ளே வரும். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை போல, இதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், இது சாதாரண ஒன்று தான், 10 தெய்வத்தில் இதுவும் ஒன்று, 11வது தெய்வம் அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் இதை ஒழுங்காக அப்ரோச் பண்ணுறது இல்லை. ஆமீன். இதை நாம் என்ன பண்ணுறது இல்லை, ஒழுங்காக அப்ரோச் பண்ணுறதே கிடையாது. எப்படி அப்ரோச் பண்ணோம், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் எப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எப்படி நாம் ஒரு வெற்றியின் வாழ்க்கையை வாழ்வது, இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கா, இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிலாம் நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவர்னா இப்படிலாம் நம்ம நினச்சிருந்தோமே, ஆனால் அப்படிலாம் கிடையாதா அப்படின்ட்டு உங்களுடைய பல சந்தேகங்களுக்கு இந்த சீரீஸில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆமீன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து இதை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தர வல்லவராயிருக்கிறார். இதற்கு முன்னாடி இருந்தது போல இனிமேல் நீங்கள் இருக்கவே போகிறது கிடையாது. ஏன்னா இந்த வேதம் உண்மை உள்ளது, இது பொய் சொல்லாது, இதை அனுப்பின விதமாய் செஞ்சுட்டு தான் திரும்ப ஆண்டவர்கிட்ட போவோன்ட்டு வேதம் சொல்லுது. ஆமீன். அதனால் இப்படி பல காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 18வது வசனம் வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் பக்கம் 149. வேதம் வைத்திருக்கிற எல்லாருமே திருப்பிக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 149வது வசனம், 149வது பக்கம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமேன். இந்த இடத்துல பாருங்க, திரும்ப கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் இதை படிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும்
அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இங்க 3 காரியமா இதை நாம பிரித்து கொள்ளலாம். எப்படின்னா, பாஸ்ட், இதற்கு முன்பதாக நடந்தது; பிரசன்ட், இப்போ என்ன இருக்குது; ஃபியூச்சர், அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது. பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்னா, இயேசுவானவர் உலகத்துக்கு மனுஷனாய் வந்தார். மனுஷனாய் வந்து உலகத்திலே ஊழியம் செய்து பல அற்புத அடையாளங்களை செய்து எல்லாருக்கும் நன்மைகளை செய்து அவர் என்ன பண்ணாரு? சுற்றி திரிந்தார், எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அப்படிதான் வேதத்துல போட்டிருக்கு. அப்படிப்பட்டவரை என்ன பண்ணாங்க? அவரை அடிச்சு அவரை சாகடிச்சிட்டாங்க. சாகடிச்சது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பட்டம் கட்டிட்டாங்க. அவர் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்ட்டு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவரை ரொம்ப பாவியா மாற்றிட்டாங்க. பாவமே அறியாத ஒருவர் என்ன பண்ணிட்டாங்க? பாவியாக்கிட்டாங்க. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். கிறிஸ்துவானவர் இன்னைக்கு என்ன பண்றாரு? உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் செத்து போன தெய்வம் கிடையாது. அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அவருடைய கல்லறையில் அவருடைய சரீரம் இல்லை, அவருடைய கல்லறை எம்டியா இருக்குது. அவர் உயிரோடு எழுந்தார். எழுந்தது மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 40 நாட்கள் உலகத்திலே சுற்றி திரிந்து அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய அப்போஸ்தலருக்கு, அவருடைய சீஷர்களுக்கு, இன்னும் பல பேருக்கு அவர் தரிசனமானார். 12 அப்போஸ்தலருக்கு தரிசனமானார் மட்டும் இல்லாம 500 பேருக்கு ஒரே டைம்ல தரிசனமானார். அவருடைய பெயரெல்லாம் வேதத்துல போட்டிருக்குது, சும்மா கிடையாது. அவர் தரிசனமாயிட்டு அதற்கப்புறம் 40 நாட்கள் உலகத்துல இருந்துட்டு அவர் என்ன பண்ணாரு? பிதாவின் இடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரமேறி போயிட்டார். அவர் திரும்ப ஒரு டைம் வரப்போறாரு. எப்போ வருவார் அப்படின்னா, மத்திய வானத்திலே எக்கால சத்தத்திலோட, தேவ தூதர்களோட, பிரதான தூதனுடைய எக்காலத்தினோட நம்மையெல்லாம் கூட்டி சேர்க்கும்படியாய் திரும்ப வரப்போறாரு. இப்ப நடுவுல ஒரு டைம் இருக்கு பாருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இயேசுவானவர் வந்தார், பல காரியங்கள் நமக்கு செஞ்சு போயிட்டாரு. அவர் மூலமா நம்ம பல காரியங்கள் நம்ம அறிந்து கொள்றோம். என்னென்ன ஆசீர்வாதங்கள். அவர் நமக்கு ஒரே பலி ஆயிட்டாரு, நம்ம பலி செலுத்த தேவையில்லை. இப்படி பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது வரைக்கும் புரிந்து கொண்டோம். இப்போ அவர் வரப்போறார் என்பதை நமக்கு தெரிந்து கொண்டோம். நடுவில் இருக்கிற டைம் என்ன? அதான் இந்த பிரசன்ட் டைம். இப்போ நமக்கு என்ன இருக்குது? அதுதான் பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. எப்படி? எப்பவுமே நம்ம கூட இருக்கும்படிக்கு. இயேசுவானவர் நம்ம கூட, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்து போயிட்டாரு. அப்ப நம்ம கூட யார் இருக்கிறது? நம்ம ஃபீல் பண்ணோம்ல அப்படின்னா, அவர் என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கும்படிக்கு ஒரு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அவர் என்ன பண்றாரு? அனதர் கம்ஃபோர்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. வேறொரு தேற்றரவாளன் என்ன பண்றாராம்? நமக்கு தந்தருளுவார் அப்படின்ட்டு அப்போ சொன்னார். எப்போ? அவர் உயிரோடு இருந்த டைம்ல. அப்ப அவர் ஒன்று சொன்னார்னா அது என்ன பண்ணிருக்கணும்? நடந்திருக்கணும். ஆமா, அவர் என்ன பண்ணாரு? அவர் சொன்னது நடந்தது. இது மட்டும் இல்லாம அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நீங்க 40 நாள் அவர் உலகத்துல ஊழியம் செஞ்சுட்டு அவருடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல இது வரும். என்ன சொல்றாரு? நீங்க எருசலேம்ல காத்திருங்க. யோவான் உங்களுக்கு என்ன பண்ணா? தண்ணீர்னால ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆனா நானும் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? எருசலேமிலே காத்திருங்கள். அது ஒரு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற நீங்கள் என்ன பண்ணுங்க? காத்திருங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இயேசு அவருடைய சீஷர்களுக்கு சொன்னாரு. அதே போல அவருடைய சீஷர்கள் காத்திருந்தார்கள் எருசலேமில். இதுதான் அவர் கடைசியா அவருடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை. அவர் உயிரோடு எழுந்து பிதாவின் இடத்துக்கு போவதுக்கு முன்பதாக சொன்னது இதுதான். நீங்க என்ன பண்ணணும்? எருசலேமில் காத்திருங்க. எதற்காக காத்திருக்கணும்? நான் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்குள்ள அனுப்ப போறேன். அதுக்காக நீங்க காத்திருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்ட்டு அவர்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? அன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தை சொன்னபடியே ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு நிறைவேற்றினார். எப்ப நிறைவேற்றினார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவங்களாம் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்றும் அந்த ஒரு நாள் வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க? அவருடைய சீஷர்கள்லாம் அவர் சொன்ன மாதிரியே ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அந்த இடத்துல சடிதியிலே மகா சத்தம் போல ஒரு சத்தம் மாதிரி ஒன்று வந்து அந்த அவர்கள் உட்கார்ந்திருந்த அறை முழுவதும் என்ன பண்ணிச்சான்?
நிரப்பிட்டு நிரப்பினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அவர்கள் பல பல பாஷைகளை பேசினார்கள். அவர்களுக்குள்ளே அக்கினிமயமான நாவுகள் போல அவர்கள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள்ள வந்து அவங்க என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்டு அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் பேசின பாஷைகள் கிட்டத்தட்ட 18 to 25 இருக்குது. ஏஷியன் லாங்குவேஜ் கூட பேசினாங்களாம். நான் நினைக்கிறேன் தோமா இங்கே வந்தார், தோமா தமிழ், மலையாளம், தெலுங்குலாம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் என்ன பண்ணார், நேரடியாக கேரளா வந்தார். கேரளா வந்து அவர் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கல, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்ட உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். வேணா நீங்கள் அந்த 2ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா ஏஷியன் லாங்குவேஜஸ் கூட அவங்க பேசினாங்களாம். ஏஷியன் லாங்குவேஜஸ் அப்படின்னா அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லாங்குவேஜ் இருந்தது நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக தமிழ் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ் கூட பேசியிருப்பாங்க அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். அப்போது அவர்கள் எல்லா பாஷையும் பேசினாங்க. இது எப்படி நடந்தது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதால் நடந்தது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார், இதுதான் முதல் கேள்வி. இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நமக்கு என்னென்னலாம் நடக்குது, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இப்படிலாம் நடக்குமா, நம்ம பல பாஷைகளை பேசுவோமா, நம்ம பலன் அடைவோமா, நமக்கு சத்துவம் கிடைக்குமா அப்படின்னா ஆமாம், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாரு. எப்படி இங்கே என்ன போட்டிருக்கு, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. எப்படி, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. 17வது வசனத்தில் பாருங்க, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார். எப்படி, அவர் என்ன பண்றாரு, நம்மளுக்குள்ளே வாசம் பண்றாரு, நம்மோட எப்பவும் இருக்கிறாரு. அப்போ இவர் ஏதோ ஒரு வெளியே எங்கேயோ சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆவி கிடையாது. இதுதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம நல்லா ஜெபம் பண்ணா ஏதோ ஒன்று வரும், வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ஆக்ஷனை பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணி 10 பேர் பயப்படுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஏதோ ஒன்று பேசுவோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு சிலர் நினைக்கிறாங்க அப்படி இருந்தாதான் பிரதர் அப்படின்ட்டு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அது ஒரு ஆவியா நினச்சிட்டாங்க. அது என்னவா, ஒரு ஆவி. எப்படி, அது நமக்குள்ள இருக்கிறத பற்றிலாம் அவங்க நம்புறது கிடையாது. அது என்ன பண்ணும், ஒரு டைமில் வரும், ஒரு டைமில் போயிடும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. ஏன்னா இது இந்த ஒரு எண்ணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த இடத்துல இது நடந்திருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அந்த இடத்துல இப்படி ஒன்று நடந்திருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு இதுவும் அதுவும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இதுவும் அதுவும் ஒன்று கிடையாது, இது வேற அது வேற. ஆமென். இது அப்படின்னு இதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து இது நம்ம இதுன்னே சொல்ல முடியாது. இவர் வேற அது வேற. ஆமென். இவர் பரிசுத்த ஆவியானவர், அது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஏதோ ஒன்று வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பண்ணுறது இதை பண்ணுறது. உடனே எல்லாரும் போயிட்டு அதை போய் வணங்குறது. அதை பார்த்து நம்மளும் என்ன பண்ணுறோம், ஓகே நம்மளும் பாட்டு பாடி அதெல்லாம் பண்ணாக்கா நமக்கு அது வந்துடும், நம்மளும் என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு நினைக்கிறோம். இது ஒரு தப்பான ஒரு எண்ணம். நாம் இப்படி பண்ணுறதால தான் அவன் என்ன பண்ணுறதில்ல, மற்றவன் நம்மளை நம்புறதே கிடையாது. ஆக்சுவலாக இவர் யார் அப்படின்னா, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறவர். இவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் பிதாவுக்கு இணையானவர், குமாரனாகி இயேசுவுக்கு இணையானவர். இவர் பரிசுத்த ஆவியானவர். இவர் பரிசுத்த ஆவி அப்படின்னு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது ஒரு ஸ்பிரிட்னு நினச்சிருவீங்க. ஆனால் இவர் பரிசுத்த ஆவியானவர். இவர் எப்பொழுது தந்தருளப்பட்டார், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது இவர் உலகத்துக்குள்ள வந்து அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு உலகத்தில் இருக்கிறாரு. இவர் எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னா, நம்மெல்லாம் போகிறோம் பாருங்க. இவர் எதற்காக வராரு, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக. இயேசு கிறிஸ்துவ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்காக தான் கர்த்தர் இவரை தந்தருளினார். நீங்க இருக்கிற வரைக்கும் இவர் இங்க உலகத்தில் இருப்பார். நாம் எல்லாரும் மத்திய வானத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகும்போது இவரும் நம்ம கூட வந்துருவாரு. அதுக்கப்புறம் உலகத்துல பரிசுத்த ஆவியானவரும் ஒருத்தர் இருக்க மாட்டார். புரியுதா என்ன நடக்குதுன்ட்டு? இதுதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு புரிதல். நாம் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்றுன்னு நினச்சிடுறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் உடையவர்
அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த மூன்று ஒன்றா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இவர் ஆதியிலே, அதாவது ஆதியாகமம் முதல் அதிகாரம் 2வது வசனத்திலே இருக்கும். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர், தேவ ஆவியானவர் தான் போட்டிருக்கோம், ஆவின்னு போட்டிருக்காது. வேணா நீங்க அதை ஒரு டைம் எடுத்து பாருங்க. முதல் அதிகாரம், ஆதியாகமம் முதல் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. யார் இருந்தது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். யார் இருந்தது? தேவ ஆவியானவர். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இவருக்கு துவக்கம் என்ற ஒன்று கிடையாது, இவருக்கு முடிவு என்ற ஒன்று கிடையாது. இவர் ஆதியிலிருந்தே இருக்கிறார். பாருங்க, பூமி உண்டாவதற்கு முன்பிருந்தே இந்த தேவ ஆவியானவர் இருக்கிறார். நாம் அவரை ஒரு டைமுக்குள்ள நம்ம அவரை கொண்டு வர முடியாது. ஏன்னா சூரியனும் சந்திரனும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மனுஷன் என்ன பண்ணான், டைம்ன்ற ஒன்னையே கண்டுபிடிச்சான். பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். சூரியனும் சந்திரனும் இல்லாம இருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான், எப்படி கணக்கு பண்ணிருப்பான்? அவனுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. இவர் சூரியனும் சந்திரனையும் உண்டாவதற்கு முன்பதிருந்தே இருக்கிறதால இவருக்கு நேரம் என்ற ஒன்றே கிடையாது. அதனாலதான் நீங்க ஒரு டைம் அவருக்கு பிக்ஸ் பண்ண முடியாது. அவர் ஒரு டைம் வச்சிருப்பாரு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்வதின் அர்த்தம் அதுதான். அவர் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு, அவர் உனக்கு ஒரு டைமை கொடுத்திருக்கிறாரு. அந்த டைம்ல தான் எல்லாமே நடக்கும். ஏன்னா அவருக்கும் டைமுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் இந்த நேரத்தை காட்டிலும் பெரியவர். இந்த நேரங்களுக்கெல்லாம் முன்பிருந்தே அவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்திலே இருக்கிறார். ஆமென். இவர் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இவருக்கு பல பெயர்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க, தேவ ஆவின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பலத்த காற்றுன்னு சொல்லுவாங்க. அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பலத்த காற்று வந்து தான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ரூமை நிரப்பியிருக்கோம். நிரப்பினது உடனே அவங்க என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க. பலத்த காற்றுன்னு போட்டிருக்கோம். ஒரு காற்று வீசுகிறது போல. இப்படி நம்ம என்ன பண்ணலாம், இவருக்கு பல பெயர்கள் உண்டு, பல விதங்கள்ல இவர் வருவார். ஏன்னா இவர் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறாரு. இவருக்கு சரீரம் கிடையாது. இவர் இயேசுவுக்கு சரீரத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். இயேசு போனதுக்கு அப்புறம் இவருடைய சரீரமே நாம தான். ஆமென். அப்போ இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம கூடவே இருக்கிறவர். ஆமென். இவருக்கு தேற்றரவாளன் அப்படின்னா எப்பவுமே நம்ம என்ன பண்றாரு, தேற்றுகிறவர். இவர் நம்ம கூடவே இருக்கிறவர். நம்ம எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்க நம்ம கூடவே வரவர். இவர் நம்மை பலப்படுத்துகிறவர். இவர் நம்மை வழி நடத்துகிறவர். இவர் நம்மை பாதுகாக்கிறவர். இவர் நம்மை காக்கிறவர். இப்படிப்பட்ட பல வேலைகளை இவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நாம நினைக்கிறோம் திடீர்னு ஏதோ ஒண்ணுக்கு நம்ம ஜெபம் பண்ணிருப்போம், உடனே நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும். ஏதோ ஒண்ணுக்காக நீங்க குழம்பி போய் ஜெபம் பண்ணிருப்பீங்க, உடனே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இது எல்லாமே யார் உங்களுக்கு கொடுக்கறது? உலக பிரகாரமான மனுஷனுக்கும் நமக்கும் ஒரு டிஃபரன்ஸ் காட்டியிருப்பார் நிறைய நேரங்கள்ல. அவனுக்கு அது நடந்திருக்காது, நமக்கு அது நடந்திருக்கும். எப்படி நடக்குது? இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பதினால் இது நடக்குது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா பிரதர் அப்படின்னா, அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு நம்ப முடியல. நாம என்ன நினைக்கிறோம், அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். இப்படிதான் பலர் சொல்றாங்க. பல சபைகள் இப்படி, ஒரு சில சபைகளே அப்படி இருக்கு. உனக்கு நீனும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலையா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு, என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு, என்னைக்கு நீங்க புது சிருஷ்டியா மாறினீங்களோ அப்போவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு, உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. நீங்கள் அவரை இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. புரிந்து கொள்ளாதனால நம்ம என்ன பண்றோம், அதை ஒரு சாதாரண ஒரு விஷயமா நினைக்கிறோம். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நம்ம என்னன்னா, அவரோட முதல் வேலை என்ன தெரியுமா? அவரோட முக்கியமான வேலை என்னன்னா, இயேசுவானவரை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கறது தான் அவரோட முதல் வேலை. இயேசுவானவர் இப்படிப்பா, இயேசு இப்படிலாம் பண்ணாருப்பா, இயேசுவானவர் உண்மையுள்ள தெய்வம்பா, இயேசுவானவர் நமக்காக இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு, இயேசுவானவர் பரலோகத்தில் இன்னைக்கு நமக்காக வீற்றிருக்கிறார், இயேசுவானவர் திரும்ப வரப்போறாரு, நம்ம எல்லாரையும் அவரோட கூட சேர்த்து கொள்ள போறாரு. இப்படிலாம் நம்ம நம்புறது தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கிற நம்பிக்கை. இந்த பரிசுத்த ஆவியானவர் இதை தான் நமக்கு செய்து கொடுப்பார். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் முதல் வேலையே என்ன அப்படின்னா, இயேசுவினிடம் மக்களை சேர்ப்பது, இயேசுவின் அருகே மக்களை கொண்டு சேர்ப்பது, இயேசுவுக்குள்ளாக நம்மை திருப்புவது. இதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவரின்
பிரதான வேலை. ஆமென். வேணா நீங்க 16வது அதிகாரம் எடுத்துங்க. யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து 16வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. 7வது வசனம் கூட பாருங்க. 7வது வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எப்படி? இயேசுவானவர் போயிட்டார்னா நம்மளுக்கு நல்லதான். இதை யார் சொன்னது? இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. ஏன் நல்லது அப்படின்னா, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். பக்கம் 151, யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனம். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் என்னென்னலாம் வேலையை செய்யறாருன்றத வரிசையா சொல்றார் பாருங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவரோட முதல் வேலை என்னது? அவரோட முக்கிய பிரதானமான வேலை என்னது? பாவம்னா என்ன அப்படின்றத கண்டித்து உணர்த்துறது. நம்ம பலர் நினச்சிக்கிறோம் நாமெல்லாம் பர்ஃபெக்ட். நம்ம இந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கும்போது நாம் என்ன பண்ணுறோம்? நாம் பெரிய ஆள். ரோட்டில் ஒருத்தனை பார்த்துட்டு அவனை மாதிரி நம்ம இல்லையே, நம்ம பரிசுத்தவான். ஏதோ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாக்கா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பரிசுத்தவான். ஏதோ வாரம் சர்ச்சுக்கு போயிடுறதால நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம், நமக்குள்ளே பாவமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆதாமின் மூலமாய் பிறந்த எல்லாருமே பாவத்திற்கு உள்ளாய் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிறந்திருக்கிறோம். ஏன்னா ஆதாம் பாவியான ஒரு மனுஷன். அவன் மூலமாய் வருகிற எல்லாமே பாவத்தின் மூலமாய் தான் வந்தது. ஆதாமின் பிறவியா இருக்கிற ஆதாமின் மூலமாய் பிறந்த நாம் என்ன பண்றோம்? பாவத்திற்குள்ளாய் தான் இன்னமும் இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகம் பாவ உலகம். இந்த உலகம் பாவ உலகமாய் இருப்பதினால் நாம் எவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைச்சாலும் நம்மளால் என்ன பண்ண முடியல. ஏதோ ஒரு இடத்துல தவறிடுறோம். ஏன் பிரதர் இது நடக்குது அப்படின்னு கேட்டால், இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோட்டில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் நல்லா குளிச்சுட்டு நல்லா சென்டெல்லாம் அடிச்சுட்டு நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கூட நீங்கள் போய் பாருங்கள். நம்ம சென்னை டிராஃபிக்கில் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன் அப்படி நடக்குது? அந்த ரோடு அது மாதிரி. நீ நல்லா தான் பண்ண, நீ ஒயிட் அண்ட் ஒயிட் துணியை துவைச்சு தான் போட்டு போனேன், நீ நல்லா முகத்தெல்லாம் மூடி நல்லா பர்ஃபெக்டாக தான் போனேன். ஆனால் அந்த ரோடு எப்படி இருக்கு? அந்த ரோடு அசுத்தமாக இருக்கு. அந்த அசுத்தம் உன் மேலே படுறதால நீ என்ன ஆயிடுற? அப்படி மாறிடுற. இது இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பாவத்தை புரிந்து கொள்ளணும். நாம் ஒழுங்காக தான் இருக்க முயற்சி பண்ணுறோம், நாம் ஒழுங்காக தான் பைபிள் படிக்கிறோம், நாம் ஒழுங்காக தான் ஜெபம் பண்ணுறோம், நாம் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இப்படி ஏதாவது ஒன்று என்ன பண்ணுது? நமக்கே தெரியாமல் நம்ம கூட வந்துடுது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் பாவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அவர் எதை இழந்து போனார்? பாவத்திற்குள்ளாக இந்த மனுஷனை இழந்து போனார். அந்த இழந்து போன மனுஷனை அவர் என்ன பண்றாரு? அந்த பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக தான் அவர் வந்தாரு. அவருடைய மீட்பின் மூலமாக தான் நாம் இன்னைக்கு என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டு நாம கொஞ்சம் நீதிமான்களாக இருக்கிறோம். ரெண்டாவதாக அவருடைய வேலை என்னது இந்த இடத்துல போட்டிருக்குன்னா, அவர் நீதியை குறித்தும், எப்படி நீதினா என்ன அப்படின்ட்டு அவர் நமக்கு என்ன பண்றாரு? நமக்கு சொல்லி கொடுக்குறாராம். நீதி என்ன பண்றது? வாட் இஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னா, நீதி நம்மளுடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்கான்? வேதத்தில் போட்டிருக்கு, அழுக்கான கந்தையா இருக்கான். அழுக்கான கந்தைனா என்ன தெரியுமா? மெக்கானிக் ஷாப்ல ஒரு துணி இருக்கும் பாருங்க. பைக்கெல்லாம் ஓட்டுறவங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லை அடுப்பாங்கரையில் பழைய அந்த அடுப்பாங்கரையெல்லாம் இப்போ அது யாரும் இல்லை, யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் கேஸ் ஸ்டவ்க்கு போயிட்டோம். அதை பார்த்தீங்கன்னா கறி கந்தன்னு சொல்லுவாங்க, கறி துணி அப்படின்வாங்க. அது எப்படி இருக்கும்? நம்முடைய நீதிகள், நம்ம ரைட்டுன்னு சொல்கிறோம் பாரு, அதெல்லாம் அப்படி இருக்குதான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக. அப்போது அதோட மீனிங் என்னன்னா, நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நம்ம நீதிமான்களே கிடையாது, ரொம்ப மோசமான ஆட்களாக இருக்கிறோம் அவருடைய பார்வையில். ஏன் அப்படின்னா, அவர் நம்மை ஆதாமுக்குள் தான் பார்ப்பார். ஆதாம் என்ன பண்ணா? அவர் சொல்கிறத செய்யவே இல்லை. அவர் ஒன்று செய்யாதன்னு சொன்னார், அதை தான் செஞ்சான். அவருக்குள்ள ஆதாமுக்குள்ளே தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? பார்ப்பார். அப்போ நம்மளை அவர் பரிசுத்தமாய் பார்ப்பாரா? கிடையவே கிடையாது. ஆனால்
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே நாம் என்ன பண்ண முடியும்? பிதாவினுக்குள்ளே நாம சேர முடியும். நாம நம்மளுடைய சொந்த பலத்தினால போனோம்னா பக்கத்தில் கூட போக முடியாது. ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? கறிக்கந்த மாதிரி இருக்கிறோம். அந்த கறிக்கந்தையை அடுத்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எடுத்து கொளுத்திடுவோம். அதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது இருந்தாலே நமக்கு ஒரு 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 அருவருப்பா இருக்கு. என்னடா இது இவ்வளோ கருப்பா இருக்கு, இது எவ்வளோ துவைச்சாலும் போகாது, இது நீங்க என்ன ஆசிட் ஊற்றி பாருங்க போகாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுது? உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் என்ன பண்றோம்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு புது சிருஷ்டியாய் மாறிடுறீங்கன்னா உங்கள் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுது, எல்லாமே புதிதாயிருது. எல்லாமே புதினாவதன் மூலமா நம்ம என்ன பண்றோம்? நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரு? பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். நீதினா என்ன? இயேசு கிறிஸ்துவை பாடுறது தான் நீதி. இயேசு கிறிஸ்துவை தெய்வம்னு சொல்றதுதான் நீதி. இயேசு கிறிஸ்துவை அவர் பரலத்திலிருந்து இறங்கி வந்து எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களபடி உயிரோடு எழுந்து எனக்கு பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்றது தான் தேவ நீதி. ஏன்னா நீங்க அதை சொல்வதன் மூலமாய் தான் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். நாம் நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவதாக பாருங்க, மூன்றாவதாக நியாய தீர்ப்பை குறித்து. நியாய தீர்ப்பின் நாள் என்ற ஒன்று வருது. எப்படின்னா இங்க பாருங்க 9வது வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதாவது யோவான் 16வது அதிகாரம் 11வது வசனம். அவர் எதை நியாயத்தீர்க்க போகிறார் அப்படின்னா, இந்த உலகத்தை ஒருத்தன் பாழ்படுத்துறான் பாருங்க, நாம நல்லா இருக்க கூடாதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான் பாருங்க, நம்முடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வரான் பாருங்க, நாம எதையோ பண்ணும்போது அவன் நம்மளை டைவர்ட் பண்றான் பாருங்க, நம்முடைய சொந்த நம்ம ஆண்டவரை தேடுவதிலிருந்து ஒருத்தன் நம்மை விலக்குறான் பாருங்க, அவனை அவர் நியாயம் தீர்க்கிறதற்காகவே வருகிறார். அவர் ராஜாவாய் வரப்போறாரு. அவர் வந்து இந்த பிசாசானவனை பாதாளத்திற்கு என்றென்றைக்கும் அவனை இராதபடிக்கு பாதாளத்தில் அவர் என்ன பண்ண போறாரு? தள்ளி போட போறாரு. அப்படியே ஒரு நியாய தீர்ப்பை குறித்து அப்படி ஒன்று இருக்குது. அதை ஆண்டவர் ஒரு நாள் வந்து செய்யதான் போறாருன்றதை நமக்கு உணர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னா, நாம பாவம் பண்ணும்போது அவர் நம்ம என்ன பண்றாரு? அதை செய்யாத அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏதோ ஒன்று நம்ம தப்பா பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு? அது தப்பு, அதை நீ பண்ணாத, அது உனக்கு சரி கிடையாது, நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு என்ன பண்றாரு? உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஐ மீன், யாரோ ஒருத்தர் வந்து சொல்ல முடியாது எல்லா டைமும். எப்பவுமே எல்லாருமே யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறது கிடையாது. ஆனா நமக்குள்ள என்றென்றைக்கும் ஒருத்தர் தங்கி இருக்கிறார். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு என்ன பண்றாரு? இது தப்பு, இதை பண்ணாத அப்படின்னு நமக்குள்ள இருந்து நமக்கு என்ன பண்றாரு? சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். நம்ம என்ன பண்றாரு? இயேசுவின் அருகே நம்மை கிட்டி நம்ம இழுத்து கொடுக்கிறார். பிதாவுக்கிட்ட போகணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே போக முடியும். என்னை என்று ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப இயேசுவிக்கிட்ட அவர் என்ன பண்றார்? நம்மை சேர்த்து கொள்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்றாரு. இதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்குள்ளே வாசம் பண்றாரு. நீ பிடிக்கலன்னு சொன்னா கூட அவர் உள்ள இருப்பார். ஏன்னா நீ என்னைக்கு இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டியோ அன்னையிலிருந்தே அவர் என்ன பண்ணிட்டாரு? உனக்குள்ளே வந்துட்டாரு. ஸோ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்லை அப்படின்னு நீங்க ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அடுத்தது அவர் என்ன பண்றாரு? நம்மை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்றாரு? அவருடைய ஆவியின் வரங்கள்னால் நம்மை நிரப்புகிறார். நிரப்புகிறத பத்திலாம் அப்புறம் பேசுறேன். அடுத்தது அவர் என்ன பண்றாரு? நம்மை முத்திரித்து வைத்திருக்கிறார். எப்படி? ஒரு சீல் பண்ணி வச்சிருக்கிறார். சீல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, சீல்னா என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சீல்னா என்னது? இப்போ நீங்க வீடு வாங்குறீங்க, பத்திரத்துல ஒரு சீல் இருக்கும். என்ன சீலு? இது அரசாங்கத்தோட முத்திரை. இந்த முத்திரை இருக்குதுன்னா அதுல உன் பேர் இருக்குதுன்னா அது என்னது? அந்த பொருள் உனக்கு சொந்தம். வேற யாரும் அந்த பொருள் என்ன பண்ண முடியாது? அந்த சீல் இல்லாம டூப்ளிகேட்டா பண்ண முடியாது. அது போல இதுதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். சீல்னா என்னது? அந்த சீல் இருக்குது, அந்த சீலுக்காருக்கு தான் அது என்னது? சொந்தம். இன்னைக்கு நீங்க அந்த பாட்டு புக்கு பார்ப்பீங்க. அந்த பாட்டு புக்கில் முதல் பக்கத்துல பாருங்க ஒரு சீல் இருக்கும்.
என்ன போட்டிருக்குது? ஒரு பேரை போட்டு பெத்தேல் ஜெப வீடுன்னு போட்டிருக்குதா? அப்போ அந்த பாட்டு புக் யாருக்கு சொந்தம்? இந்த ஜெப வீட்டுக்கு சொந்தம். நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாது. அதுதான் அந்த சீலோட மகிமை. ஒரு சின்ன சீல் என்ன பண்ணுது? அது யாருக்கு சொந்தம்ன்றதை காட்டுது. நம்மளும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கார்? ஆண்டவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். எப்படி? மீட்கப்படும் நாள் என்று ஒன்று வரப்போது, அந்த நாளுக்காக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்காராம்? ஒரு முத்திரை ஒன்று பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த முத்திரை நமக்கு என்னென்னலாம் கொடுக்குது அப்படின்னா, ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. எங்கேருந்து பாதுகாப்பை கொடுக்குது? பிசாசு கிட்ட இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. ஆண்டவர் நம்ம மேல ஒரு முத்திரையை போட்டு வச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? இவன் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், இவன் பாவத்திலிருந்து விலக்கப்பட்டவன், இவன் என்னுடைய பிள்ளை, இந்த பிள்ளையை நீ டச் பண்ண முடியாது, இந்த பிள்ளை எனக்கு சொந்தம், இந்த பிள்ளையை நான் வந்து ஒரு நாள் நான் கூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் இந்த பிள்ளையை நீ டச் பண்ணவே கூடாதுன்னு சொல்றது தான் பரிசுத்த ஆவியானவரோட வேலை. ஆமென். ஸோ மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் என்ன பண்றோம்? முத்திரையாக இதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். இது அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த சீலை நீங்க பிரேக் பண்ணவே முடியாது. இந்த சீலை நீங்க என்ன பண்ண முடியாது? நீங்களே நினைச்சாலும் அந்த சீலை ரிமூவ் பண்ண முடியாது. நீங்க உங்க உடல்ல நீங்க ஒரு டாட்டூ போட்டீங்கன்னா அந்த டாட்டூவை ரிமூவ் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. பச்சை குத்துவாங்க அந்த காலத்திலலாம். பச்சை குத்தத்தை ரிமூவ் பண்ண முடியுமா? ரிமூவ் பண்ணவே முடியாது. அது மாதிரி உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறத சீல் பண்ணி வச்சுட்டாரு. சீல் பண்ணி வச்சதால நீங்களே நினைச்சாலும் அதை என்ன பண்ண முடியாது? மாற்றவே முடியாது. அப்போ பிசாசானவனால வந்து மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ இதே நாம் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். அடுத்தது, இப்படி நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? ஏன்னா இன்னும் எனக்கு டைம் இல்லை. முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து போகலாம். இந்த அடுத்த வாரத்தில் இந்த விட்டு போனதெல்லாம் சொல்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? சகலவற்றையும் அறிந்தவர். எப்படி? அவர் சகலத்தையும் அறிந்தவர். இந்த செய்தியின் தலைப்பு நான் திரும்ப சொல்லியிருந்தேன். செய்தியின் தலைப்பு என்னன்னா, விக்டோரியஸ் லைஃப் வித் ஹோலி ஸ்பிரிட். அதாவது பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்த வெற்றியின் வாழ்க்கை. ஆமென். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னென்னலாம் பண்றாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்ம விட்டு எடுபட போறதே கிடையாது. நீங்க அவரை துக்கப்படுத்தலாம், அதெல்லாம் அடுத்த வாரத்தின் வருகிற வாரங்களில் சொல்றேன். நீங்க அவரை கஷ்டப்படுத்தலாம். அவர் ஒரு மனிதரை போல உனக்குள்ளே ஜீவிக்கிறார். அவர் ஜீவிப்பதற்கு ஒரு சரீரம், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றும் அறியீர்களா அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரு. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, இயேசுவின் ரத்தத்தின் உங்களோட பிரைஸ் என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்றது. அந்த ரத்தத்தை அவர் நமக்காக கொடுத்து நம்மளை என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார். அதுதான் அந்த சீல். அப்போ நமக்குள்ளே ஒரு சீல் இருக்குது. இப்போ அந்த சீல் இருக்கிறதால என்ன பிரதர் பிரயோஜனம்? இது அடுத்த கேள்வி. இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு பாருங்க, ஆனா நான் பாருங்க ஆசீர்வாதமாவே இல்லை. இந்த கேள்வி உனக்குள்ள ஒரு பிசாசான இந்த கேள்வியை கொண்டு வந்து போடுவான். ஏன்னா அவனுடைய வேலையை தான் சந்தேகத்தை எழுப்புறது தான் அவனோட வேலையை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இதன் மூலமாய் நம்ம கேட்கிறதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்றது இப்ப அடுத்த கேள்வி. அப்ப நம்ம ஒரு வெற்றியின் வாழ்க்கை இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எப்படி வாழ்வது அப்படின்னா, வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த இடம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? தெளிவாய் புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ். 2வது அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 228. பாருங்க, நான் படிக்கிறேன். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, எப்படி? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாராம்? எதையோ ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர்னா அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே எப்படிதான் இருக்கும்? நல்லதாக தான் இருக்கும். கர்த்தர் நமக்கு கெடுதல் பண்ணுவாரா? கிடையாது. அவருக்கு அப்படி ஒன்று தெரியவே தெரியாது. அவர் நல்லவர், அவர் அன்பானவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரால் நமக்கு கெடுதலே பண்ண முடியாது. அவர் எதையோ ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் ஆயத்தம் பண்ணி வச்சது என்னது? அது ஒரு நல்ல விஷயம். பாருங்க, அப்போ சேர்ந்து படிங்க. ஆயத்தம் பண்ணினவைகளை அடுத்து கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பாருங்க, அதை நீங்க இன்னும் பார்க்கல. அவர் உங்களுக்கு எதையோ ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க,
அதை இன்னும் நீங்க கேட்கல. அவர் ஏதோ ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க, அது உங்க இருதயத்துல கூட இன்னும் தோன்றல. அப்படிதான் அங்க போட்டிருக்கு. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நாம் என்ன பண்றோம்? நாம வரப்போகிற காரியங்களையும் நாம புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு விஷயத்தை அவர் நமக்குள்ள வைக்கிறார். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், எப்படி? அவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்கு ஏதோ ஒன்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நாம புரிந்து கொள்ளணும்னா நாம என்ன பண்ணணும்? நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம தொடர்ந்து புரிந்து கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாம பயணம் பண்ணணும். ஆமீன். புரியுதுங்களா? அப்போ உனக்கு நேத்து என்ன நடந்தது அப்படின்றது அவருக்கு தெரியும், இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகுது அவருக்கு தெரியும், அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுது அவருக்கு தெரியும், அடுத்த வருஷத்துல என்ன நடக்க போகுது அவருக்கு தெரியும், 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது அவருக்கு தெரியும், 50 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருக்க போற அதுவும் தெரியும். உன்னுடைய ஃபியூச்சர் அவருடைய கையில் இருக்குது. இதை நம்புறீங்களா? மேஜிக் மாதிரி இருக்கா? எப்படி பிரதர் அப்படின்ட்டு அவர் அப்படிதான் இந்த இடத்துல அப்படிதான் போட்டிருக்கு. வரப்போறதை எல்லாவற்றையும் நாம பார்க்கல, நாம கேட்கல, நம்முடைய இருதயத்தில் கூட தோன்றல. ஆனா அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிந்த தேவன். அவர் எல்லாவற்றையும் நாம புரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ள என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவரோடு பயணம் பண்ணும்போது வரப்போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஆமீன். அப்போ வரப்போகிற காரியங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டா? பிரதர், நான் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், என்னுடைய ஜெபம் கேட்கப்படவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எவ்வளவு நாளாக நான் இதை குறித்து நான் வேண்டுதல் வச்சுட்டே இருக்கிறேன். இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்குதா? இந்த கடவுளுக்கு காது இருக்குதா? நான் சொல்றதெல்லாம் அங்கே போய் சேருதா இல்லையா தெரில, அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் பழுகுது, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே வாசம் பண்றாரு. அப்புறம் ஏன் நமக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது? இது ஒரு பெரிய கேள்வி பாருங்க. இந்த கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்குது. நாம ஏதோ ஒன்று நினைக்கிறோம், ஏதோ ஒன்று நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம், வேண்டுதலாக வைக்கிறோம். அது அவர்கிட்ட போகலன்ட்டு நாமளும் என்ன பண்றோம்? நினைச்சுக்கிறோம். அது ஏன் போகமாட்டேங்குது அப்படின்றதுக்கு வேதத்தில் பல ஆதாரம் இருக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். நாம் எதை ஜெபிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. பரமண்டலங்க இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே உடைய சித்தம் பரலோகத்தில் உங்களை சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வரும் 9ஆம் வசனத்தில் நீங்கள் அதை படிச்சு பாருங்க. எப்படியா பரலோகத்தில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுமா? பூமியிலையும் செய்யுங்க அப்படின்னு நாம் என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணணும். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்ன்றது கூட அவர் தான் என்ன பண்றாரு? டிசைட் பண்றாரு. அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அப்படி நாம ஜெபிச்சோம்னா நாம ஜெபிக்கிறது எல்லாமே கண்டிப்பாய் நடக்கும். ஆமீன். நாம எதை வேண்டுகிறோமோ அது கண்டிப்பாய் நடக்கும். அப்போ அது எப்படி பிரதர்? அது எப்படி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நாம் என்ன பண்ணோம்? அவரிடத்துல வேண்டுதலை வைக்கணும். எப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வேண்டுதலை வைக்கணும்? ஏன் நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் ஏன் நமக்கு கேட்கப்பட மாட்டேங்குது அப்படின்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் வாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தது நம்மளோட ஜெபிக்கிற ஜெபத்தோட விதமே மாறிடும். நாம் எப்படி ஜெபிக்கணும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க, பக்கம் 215. ரோமர் 8 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம். எப்படி? மாம்ச சிந்தை, அதாவது நம்மளுடைய மனுஷனா நம்ம யோசிக்கிறோம் பாருங்க, அது எங்க தான் கொண்டு போய் நிறுத்துதான்? மரணத்துல கொண்டு போய் நிறுத்துதான். என்ன பிரதர் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னா, ஆமா, ஏன்னா ஆதாமுக்குள் மரணம் உலகத்துல பிரவேசித்தது. அதற்கு முன்பதாக மரணம் என்ற ஒன்று கிடையாது. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி நீடித்திருக்கும்படி உருவாக்கப்பட்ட மனுஷன்
அவனுக்குள்ளே மரணம் என்ற ஒன்று பிரவேசிக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கு ஆட்கள்லாம் எடுத்து பாருங்க. ஆதாம் எவ்வளோ வருஷம் இருந்தார்? 900 சில்லற வருஷம். மெத்துசாலா எவ்வளோ வருஷம் இருந்தார்? 967 வருஷம். அவங்க வாழ்ந்த காலங்கள்லாம் பாருங்க, 1000 வருஷங்களுக்கு கிட்ட வாழ்ந்தாங்க. இன்னைக்கு 60 வயசு வந்தாலே என்ன ஆயிடுச்சு? ஏதோ ஒரு வேலையை காட்டுது. ஏன் அப்படின்னா, ஆதாமுக்குள்ளே நாமெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? மரணத்துக்கு ஏதுவானவர்களாக மாறிட்டோம். அப்போ ஆதாமுக்குள்ள நாம ஒரு நம்மளுடைய சிந்தையை கொண்டு நாம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அந்த ஜெபத்தினால ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க. அந்த ஆவியானவரோடு நீங்க சேர்ந்து அவரோட சிந்தையோடு சேர்ந்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீங்க கேட்கறது எல்லாமே கிடைக்கும். ஆமென். அப்போ பாருங்க, ஏன் அப்படின்னா 7வது வசனம் பாருங்க. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க உங்களுக்கு இது தேவை, எனக்கு அது தேவை, எனக்கு அது கிடைச்சா நல்லா இருக்கும், நான் இப்படி போனோம், நான் அப்படி போனோம், நான் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா அது மாம்ச சிந்தை. அந்த மாம்ச சிந்தை என்னவா? தேவனுக்கு விரோதமான பகை. அது என்ன பண்ணுது? அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அடுத்த வசனம் இன்னும் முக்கியம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். நமக்குள்ள மாம்ச சிந்தைய நீங்க அதை டாமினேட் பண்ண விட்டீங்கன்னா நாம என்ன ஆயிடுறோம்? தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக மாறிடுறோம். நமக்குள்ளே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை சீல் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. அதை நாம புரிந்து கொண்டு மாம்ச சிந்தையை குறைச்சிட்டு ஆவியின் சிந்தையை நீங்க அதிகமாக்குனீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரின் சிந்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஜெபிக்கிறதின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நிறையப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நம்ம எல்லாவற்றையும் செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்குது? ஜீவன் கிடைக்குது, நித்திய ஜீவன் கிடைக்குது. அந்த நித்திய ஜீவன் மூலமாய் நம்ம என்ன பண்றோம்? பரலோகத்திற்கும் நம்ம என்ன பண்றோம்? போயிடுறோம். அப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கு. எப்படி ஜெபிக்கணும்ட்டு. அப்போ பிரதர், அப்போ நான் தான் மாம்ச சிந்தை, நான் தான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு எப்படி ஜெபம் பண்றதுன்னே தெரியலையே, அப்போ நான் கேட்கறது எதுவுமே கிடைக்கவே கிடைக்காதா? இது அடுத்த கேள்வி. நீங்க சொல்றதை பார்த்தா நான் இது வரைக்கும் தப்பா ஜெபம் பண்ணிருந்துருக்கிறேன், இது வரைக்கும் நான் கேட்டதெல்லாம் நடக்கவே நடக்காது போலையே அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ வந்துட்டு இருக்கும் நான் சொல்றதை பார்த்துட்டு. அப்படியே திருப்புங்க 26வது வசனம் வாங்க. 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன பண்றாராம்? உதவி செய்கிறார். அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி? உனக்கு என்னென்ன தேவைன்றது உனக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம மாம்ச சிந்தை நம்மளால நாம டைவர்ட் ஆயிடுறோம். ஜபத்துல உட்காந்தா நம்ம என்ன பண்றோம்? டைவர்ட் ஆயிடுறோம். ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ண முடியல. நாம ஏதோ சர்ச்சுக்கு போகணும்னு முடிவு பண்ண அப்பதான் நமக்கு என்ன பண்ணுது? ஏதோ ஒரு வேலை வந்தது. ஆராதனையில கலந்துக்கணும்னு முடிவு பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது? ஏதோ ஒன்று வந்தது. இது உனக்கு தெரியுது, அவருக்கு தெரியாதா? அவர் சகலத்தையும் அறிந்தவர் ஆயிடுச்சு. நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஜபத்தில் வந்து கலந்துக்க முடியல அப்படின்றது உனக்கு தெரியுது, அவருக்கு தெரியாதா? அப்ப நாம் என்ன பண்றோம்? நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் என்ன பண்ணோம்? இனிமே ஜெபம் பண்ணோம். எப்படி? ஆண்டவரே, உமக்கு எல்லாமே தெரியும், உம்மோடு இணைந்து நான் நடக்கணும், உம்மோடு இணைந்து நான் போனோம், நீங்க எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுங்க. நீர் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணணும்னு அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்குறாரு சீஷர்களுக்கு. எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்களே, இப்போ நான் எப்படி ஜெபம் பண்ணணும்ட்டு எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் ஜெபிக்கும் போது எனக்கு எல்லாமே நடக்கும். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் ஜெபிக்கும் போது நான் கேட்கிறதை பெற்றுக்கொள்கிறேன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். எப்போ இதெல்லாம் நடக்கும்? உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீ ஜெபிக்கும் போது கண்டிப்பாய் கேட்கிறதை நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்றோம். 27வது வசனம் பாருங்க. ஏன் அவர் என்ன பண்றாராம்? ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்றாராம்? தேவனுடைய சித்தத்தின்படி. எப்படி? தேவனுடைய சித்தத்தின்படி. மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா மாம்ச சிந்தை என்னதான்?
மரணம். மாம்ச சிந்தை என்னது? தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சம் என்னது? மரணத்துக்கு ஒத்து போனது. அப்ப நாம் என்ன பண்றோம்? நித்திய ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் என்ன பண்ணோம்? இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் என்ன பண்றேன்? இனிமே ஜெபம் பண்றேன். 27வது வசனம் பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, நம்ம இதயத்துல நம்ம மனசுல இருக்கிறது யாருக்கு தெரிய போகுது? நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியுமா? நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? நம்ம யாருக்குன்னா சொன்னாதானே தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. உங்க இருதயத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆராய்ந்து பார்க்கிறவர். உங்களுடைய ஆவியின் சிந்தை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறவர். அப்போ இப்போ நாம் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். ஆமென். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவர் சகலத்தையும் அதிரதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறவர். அவர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக தான் உலகத்துக்கு வந்தார். அவர் கூட இருக்கிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்தார். அவர் கூட இருந்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். பாருங்க, அவர் அவ்வளவு நல்ல தெய்வம். நாம் என்ன பண்ணோம்? அவர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகளை நாம பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நாம் புரிந்து கொண்டு அவற்றை பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் ஜெபத்தில் வைக்கணும். ஆமென். அப்போ இனிமே ஜெபம் பண்ணும்போது எல்லாம் என்ன பண்ணுவீங்க? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நீ ஜெபம் பண்றது மேபி அவர்கிட்ட போய் சேராம இருக்கலாம். நாம ஜெபம் பண்றது ஏதோ அவர்கிட்ட போகும்போது ஏதோ தடை இருக்கலாம். ஆனா பிதாவின் வலது பாரசத்துல இயேசுவானவர் நமக்காக வீற்றிருந்து நாம் என்னென்னலாம் வேண்டுதல் செய்கிறோமோ அது எல்லாவற்றையும் பிதாவின் இடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. நாம் என்ன பண்ணோம்? பரிசுத்த ஆவியானவர் மூலமா நாம ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது இயேசு என்ன பண்ணுவாரு? நமக்காக பரிந்து பேசுவாரு. அப்போ நீங்க ஜெபிக்கிறதுக்கான பலன், பதில் கண்டிப்பாய் உடனடியாய் வரும். ஆமென். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இதை நம்புறவங்களாம் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? அப்ப நாம் என்ன பண்ணணும்? இப்போ பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஜெபம் பண்ணணும். ஆமென். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஒரு விசை கூட எழுந்து நின்று, ஆண்டவரே, எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிற முடிய பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிற முடிய பரிசுத்த ஆவியானவரை நான் புரிஞ்சு கொள்ளணும். அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன பண்றக்கூடாது? மறந்துடக்கூடாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அவரை நோக்கி 2 கரங்களை உயர்த்தி அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அவரை நோக்கி அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எல்லாம் என்னை உம்மிடத்துல தரேன். என்னுடைய மாம்ச சிந்தை இனிமே வேணாம். என்னுடைய ஆவி, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் சிந்தை எனக்குள்ள வரட்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்காக என்னுடைய இருதயத்தின் ஆழங்களில் நீர் ஆராய்ந்து வைத்திருக்கிறீரே. நான் என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே உனக்கு தெரியுமே. நீர் அதை பிதாவின் இடத்துல நீர் எடுத்துக்கொண்டு போகிறீரே. நீர் எனக்காக பரிந்து பேசுகிறீரே அப்படின்னு அவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தன்